இங்க சின்ன மருமகள் சீரியல்ல ஒரு வழியா இதுக்கு எல்லாமே காரணம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுச்சு. ராஜாங்கத்தை விடுதலையும் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். தமிழ் இந்த பிரச்சனை எதுவுமே பண்ணல அப்படிங்கிற விஷயமும் வெளியே வந்திருக்கு சக்தி மூலமா. சக்தியும் ஜெனியும் வந்து சேதுபதியை பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுவும் சக்தி வந்து முக்கியமா தமிழுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தமிழ் இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க 2 பேருக்கும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க சொல்லலைன்னு. அது பண்ணது வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வரியும் அவங்களோட தங்கச்சி ஒரு அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்களும் தானே. அந்த நீதிமானும் தாமஸும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த நான் வந்து கேட்டேன். ஏன்னா என்னை மூட்டை கட்டி தான் அவங்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கேட்டுட்டும் சேது இவங்க பயங்கரமா வந்து அதிர்ச்சியில் அப்படியே வந்து கீழேயே உட்காந்துடுறாரு. இந்த மாதிரி உட்காந்த உடனே கருப்பும் நடேசனும் வந்து மாப்பிள்ளை எந்திரி மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை ஆச்சு, எந்திரி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, மாமா என்ன மாமா சொல்றது, எனக்கு அப்படியே தலையை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சேது வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண, இது எல்லாமே வந்து பின்னாடி அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்த ராஜாங்கம், அதுக்கப்புறம் அப்பதான் மலர் எல்லாருமே வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே வந்து என்னையாச்சு சேது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து வராங்க. வந்துட்டு வந்து அப்பதான் கேட்குறாங்க, என்னையாச்சு சேது, எதுக்காக இப்படி கீழே உட்காந்துருக்க, எந்திரியா, என்னையாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்ற, எதுவும் புரியலையே அப்படின்னு அப்பதாவும் கேட்க, இந்த மாதிரி வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தமிழ் இல்லையா அப்பதா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சக்தியும் ஜெனியும் வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து தமிழுக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இதெல்லாமே பண்ணது வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வரியும் அவங்க அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யாவும் தான். அவங்கள வச்சுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே வந்து பேச வச்சு இப்படி ஒரு டிராமா போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோடனே பயங்கர கோபமாகுது எல்லாருக்குமே. அண்ட் முக்கியமாக வந்து சேதுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அவ்வளோ தூரம் தலைக்கு ஏறுது அவருக்கு கோபம். என்னடா இப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்க, நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வீட்டை பொண்ணு இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு கோபம் தலைக்கு ஏறுது. அப்படியே வர்ற கோபத்துக்கு அவங்கள போயிட்டு வெட்டிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து கோபம் உச்சந்தலைக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து ராஜாங்கமுத்துக்கும் பயங்கர கோபம் வருது. ஏன்னா தூரத்துல வந்து ஈஸ்வரியா அதுக்கப்புறம் சித்ரா எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பயங்கரமா வந்து முறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அப்பத்தாவும் சொல்றாங்க, இதைத்தானடா நான் அன்னைக்கே வந்து படிச்சு படிச்சு உங்ககிட்ட சொன்னேன், யாராவது என் பேச்சை கேட்டீங்களாடா, பொறுமையா இருங்கடா, அவசரப்படாதீங்க அப்படின்னு எத்தனை தடவை சொல்றேன். இந்த கிளவி பேச்சா யாராவது கேட்டீங்களாடா, இப்படி அவசரப்பட்டு வாயும் வயிறுமா நிறமாசமா இருக்கிற ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களேடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க அழுகுறாங்க. எங்க மோகனாவும் வந்து, ஐயோ அத்தை, நம்ம தமிழை ரொம்பவே தப்பா நினைச்சிட்டோம் அத்தை, இதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவ எத்தனையோ தடவை சொன்னா நான் பண்ணல அப்படின்னு, ஆனா நம்ம யாருமே அதை நம்பவே இல்லையா அத்தை, ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு நம்ம அவளை பேசிட்டோமே அத்தை அப்படின்னு சொல்ல, இப்போ பேசி என்னடி பிரயோஜனம் இருக்கு, அன்னைக்கே அவ அவ்வளோ தூரம் சொன்னாடி நான் இதை பண்ணலன்னு, யாராவது நம்புறீங்களாடி, அவளை அப்படி பேசுனீங்களேடி அப்படின்னு சொல்லி இங்க இவங்களும் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. பக்கத்துல உடனே ஈஸ்வரியும் வந்து சித்ராவும் வந்துடுறாங்க. வந்தவுடனே வந்து இவங்க 2 பேருமே அவங்கள பார்த்து பயங்கரமா வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரி அப்படியே வந்து அப்படியே நடிக்கிற அப்படியே, ஐயோ பரவாயில்ல மாமா, உங்களுக்கு என்ன ஏதோ ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்களாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம், கடவுள் புண்ணியத்துல ஒரு வழியா உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சேது நிரூபிச்சுட்டாரு, இந்த வீட்டு பையன் சேது அப்படின்னு நிரூபிச்சிட்டையா அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேருமே பயங்கரமா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறத வந்து ஈஸ்வரி நோட் பண்ணிடுறா. உடனே அமைதியாயிடுறா. என்ன இவங்க ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு, என்ன மாமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே வந்து இங்க ராஜாங்கமும் வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பயங்கர கோவத்துல வந்து சொல்லிடுறாரு. இங்க ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா எதுக்குடா இவர் இவ்வளவு கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, உடனே வந்து எல்லாருமே வண்டிக்கு கிளம்பிடுறாங்க. இங்க அப்பத்தாவும் வந்து, ஒழுங்கு மரியாதை 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேருங்கடி, உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ என்னமோ நடந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. வண்டியில போகும்போது சித்ரா ரொம்பவே புலம்பிக்கிட்டே வரா. மாமா என்னம்மா ஆச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எதுக்காகமா மாமா இவ்வளோ கோவப்படுறாரு, அதுவும் வந்து பாட்டியும் ரொம்ப கோவப்படுதேம்மா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஷோ ஏய் நீ வேற ஏண்டி ஏதாவது புலம்பிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருடி, நானே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே வந்து குழம்பி போயிருக்கேன், நீ வேற ஏதாவது சொல்லி என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காத, பேசாம இரு அப்படின்னு சொல்ல, உடனே வந்து 2 பேருமே அமைதியா வந்து யோசிச்சுக்கிட்டே வராங்க. இங்க ஈஸ்வரிக்கு வந்து மனசுக்குள்ள என்னென்னமோ தோணிக்கிட்டு இருக்கு, ஒருவேளை நம்ம பண்ண விஷயம் தெரிஞ்சிருச்சோ, ஐஸ்வர்யாவை வச்சு பேச வச்சதை வந்து யாராவது சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து தம் மனசுக்குள்ள இருந்தாலும் சரி, அதை எதையுமே நம்ம காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு
ஈஸ்வரி அப்படியே அமைதியாகவே வந்து இருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து உடனே மலர போயிட்டு ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்தை வந்து நிப்பாட்டி வச்சு மோகனா வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதோட இதெல்லாமே வந்து முடியட்டும், இதுக்கப்புறமும் நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில தண்ணி எல்லாமே ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ளே போனோடனே வந்து ராஜாங்கம் உடனே தன்னோட சேர்ல போயிட்டு உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு பயங்கரமா வந்து கோவத்துல வந்து அப்படியே வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்க ஈஸ்வரியா சித்ராவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து வீட்டில தான் இருந்திருக்கா. ஐஸ்வர்யாவையும் வந்து பாத்தீங்கன்னா முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவங்க நம்ம ரெண்டு பேரையுமே வந்து முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட்டு. அதனால வந்து அவங்க எதுவுமே கேட்காம இருக்காங்க. அப்பதான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி அப்படிங்கிறது இருக்கா இல்லையாடி? இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு இந்த வீட்டுக்கே எப்படி உங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ண மனசு வருது? நீங்களாம் பொம்பளைங்களாடி, உங்களெல்லாம் இந்த வீட்டு மனுஷங்கன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டா உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா எதுக்கு நம்மளை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு ஈஸ்வரி முடிச்சுக்கிட்டு இருக்கா. மோகனாவும் சொல்கிறாங்க, ஏன் ஈஸ்வரி எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ண? உன்னை இந்த வீட்டில் அப்படி என்ன நாங்கள் குறை வச்சோம்? எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்து உனக்கு தர வேண்டிய மரியாதைலாம் நல்லா தானே தந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறமும் எதுக்கு இப்படி கீழ்த்தனமான விஷயத்தெல்லாம் நீ வந்து பண்ணியிருக்க ஈஸ்வரி? இதெல்லாம் உனக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்க உடனே அப்பதான் ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தாச்சி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன எப்போ பார்த்தாலும் என்னையவே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? மாமா விடுதலை ஆயிட்டாரு, அதுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துச்சு பாரு ராஜாங்கத்துக்கு கோபம். வாய மூடு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அப்படியே 3 பேருமே வந்து பயங்கரமா அரண்டு போயிடுறாங்க. ஐயோ என்னடா இந்த ஆள் இப்படி கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரன்னு எதுவுமே கிடையாது. இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு இந்த வீட்டுக்கே இப்படி ஒரு பச்சை துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே. நீங்கெல்லாம் வந்து பொம்பளைங்களாதான். நீங்க வந்து பொம்பளைங்களா இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னும் வரைக்கும் என் கண்ணு முன்னாடி இருந்துகிட்டு இருக்கீங்க. இல்லை அப்படின்னா உங்க 3 பேத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டு நானே ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டுட்டு பயங்கரமா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அப்படியே விளவெழுத்து போயிடுது. ஐயோ என்னமோ நடந்துருச்சு போல இருக்கு, நம்ம பண்ண விஷயம் ஒரு வேளை தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்குள்ள வந்துருச்சு. மாமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, அடைச்சி வாயை மூடு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் தான் எங்க அப்பதான் சொல்றாங்க, வாயும் வயிறும் உள்ள பொண்ணை இப்படி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை நீ போட்டிருக்கியடி. உனக்கெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்குமாடி? உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவும் வந்து பயங்கரமா கோவப்பட அப்பதான் அவங்க 2 பேருக்கும் தெரியுது, ஆஹா நம்ம இதுல மாட்டிட்டோம் போல இருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் சேதுவோட கோர தாண்டவத்தையே நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. ஒன்று இவங்க 3 பேத்தையுமே அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டு மறுபடியும் தமிழ் பின்னாடி போயிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தமிழ், தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு கெஞ்ச போறாரு. ஆனா கண்டிப்பா அவ வரப்போறது கிடையாது. இதுதான் வந்து நடக்க போகுது அடுத்தடுத்த எபிசோட்ல. என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.